वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. நமஸ்தபாய். இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 21ல் இருந்துருக்கும். சென்ற வகுப்பில் நாம ஞமுடாகம சந்திஹி அண்டு பூர்வ சவர்ண சந்திஹி அப்படிங்கிற ரெண்டு சந்திகளை நாம பார்த்து தெரிஞ்சிட்டோம். அந்த ரெண்டுமே வெஞ்சன சந்தி அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடிய சந்திகளாக இருந்தது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் சத்வசந்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தியும், அதே மாதிரி துகாகம சந்திஹி அப்படிங்கிற இந்த இரண்டு சந்திகளை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். இதோட வெஞ்சன சந்தின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட் முடியறது, 4 பிரகரணமும் முடிய போறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரே ஒரு பிரகரணம் மாத்திரம்தான் இருக்கு. அந்த ஒரு பிரகடனம் என்ன, விசர்க சந்தின்னு சொல்லக்கூடிய 5வது பிரகடனத்தில் இருக்கக்கூடிய விசர்க சந்தி. அதற்கு கீழே ஒரு 5 சந்திகளை நாம டிஃப்ரெண்ட் சந்தியை நாம தெரிஞ்சுக்கிறோம். எப்பவும் போல வழக்கமா நாம ஒரு சுபாஷிதத்தோட இந்த வகுப்பை தொடக்கும். இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் பாருங்க. என்ன இந்த சுபாஷிதம்? தானம் போகோ நாசஸ் திஸ்ரோகதயோ பவந்தி வித்தஸ்ய யோ ந ததாதி ந புங்க்தே தஸ்ய திருத்தீயா கதிர் பவதி. தானம் போகோ நாசஹ திஸ்ரோ கதயோ பவந்தி வித்தஸ்ய யோ ந ததாதி ந புங்க்தே தஸ்ய திருத்தீயா கதிர் பவதி அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, செல்வத்துக்கு தானம், அனுபவம், நாசம் அப்படிங்கிறதான மூன்று விதமான கதிகள் உண்டு. செல்வத்துக்கு தானம், அனுபவம், நாசம், அப்படியான 3 விதமான நிலைப்பாடு கதிகள் உண்டு. எதுக்கு? செல்வத்துக்கு, தனத்துக்கு. எந்த மனிதன் ஒருவருக்குமே கொடுக்காமலும் அல்லது தானும் அனுபவிக்காமலும் இருக்கிறானோ அவனுடைய செல்வம் என்னவாகும் அப்படின்னாக்கா, காலப்போக்கில் நாசமடையும். திருத்தீயா கதிர் பவதி, 3வது நிலைப்பாடு தான் அடையும். 3 நிலை சொல்றான், 3 கதி. முதல் கதி என்ன? தானம் பண்றது. 2வது கதி என்ன? அனுபவிக்கிறது. 3வது கதி என்ன? அது நாசமாறுது. அப்படிங்கிற மாதிரி செல்வத்துக்கு 3 விதமான கதிகளை காண்பிச்சு கொடுக்கிறான். முதல் கதி என்ன? நம்ம கிட்ட செல்வம் இருந்ததுன்னா யாருக்காவது உதவலாம் அப்படிங்கிற மாதிரி அதை தானம் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, அவனே அனுபவிக்கலாம் இல்லையா? சில பேர் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் தானா அனுபவிக்க மாட்டான். அப்படி விதமான மக்கள் இருக்கா. இப்படி பிரத்யாருக்கும் கொடுக்காம தானும் அனுபவிக்காம இருக்கக்கூடிய அந்த தனமானது, செல்வமானது என்ன நிலையை அடையும்னாக்கா, திருத்தீயா கதிர் பவதி. அது என்ன சுவாமி திருத்தீயா கதிர்னாக்கா, அதாவது 3 விதமான கதியை சொல்றா இல்லையா? ஒன்று தானம் கொடுக்கறது, இல்ல தானே அனுபவிக்கிறது. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, திருத்தீயா கதிர் பவதி. என்னது? நாசம். பாருங்க, தானம் போகோ நாசஹா. 3 விதமான கதியை முதலே காண்பிச்சு கொடுக்குறாங்க. ஸ்லோகத்துடைய தொடக்கத்தை என்ன இருக்கு? தானம் போகஹா நாசஹா. முதல் கதி என்ன? தானம் கொடுக்கிறது. இந்த திஸ்ரோ கதயா பவந்தி வித்தஸ்ய. வித்தம்னா தனம், செல்வம். வித்தஸ்ய திஸ்ரோ கதயா பவந்தி. 3 விதமான நிலைகள் இருக்கு. என்னென்ன? தானம், போகா, நாசஹா. சரி, யோ ந ததாதி. யாரு பிறருக்கு கொடுக்காம இருக்கானோ, நம்பர் 1. ந புங்க்தே, இல்ல தானே அனுபவிக்காம இருக்கானோ, தஸ்ய, அந்த செல்வத்துக்கு என்ன நிலைப்பாடு ஏற்படும்? திருத்தீயா கதிர் பவதி. 3வது நிலையானதான் ஏற்படும். 3வது நிலை என்ன? நாசஹா, அழிவு. தானம் போகோ நாசஹா திஸ்ரோ கதயோ பவந்தி வித்தஸ்ய. செல்வத்திற்கு 3 விதமான நிலைப்பாடுகள் உண்டு. தானம், போகம், நாசா. தானம்னா பிறருக்கு கொடுக்கிறது, போகம்னா தானே அனுபவிக்கிறது, நாசம்னா அது அழிஞ்சு போறது. யோ ந ததாதி, எவன் பிறருக்கு கொடுக்காமல் இருக்கிறானோ,
அல்லது ந புங்க்தே தானே அனுபவிக்காமல் இருக்கிறானோ தஸ்ய தஸ்யன அந்த வித்தஸ்ய திருத்தீயா கதிர்பவதி மூன்றாவது நிலையானது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். தானம் போகோ நாசகா திஸ்ரோ கதையோ பவந்தி வித்தஸ்ய யோ ந ததாதி ந புங்க்தே தஸ்ய திருத்தீயா கதிர்பவதி அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சந்தி என்ன சந்தி? சத்வ சந்தி அப்படிங்கிற சந்தியும் அதை தொடர்ந்து துகாகம சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அது என்ன, அந்த சந்திக்கு என்ன சூத்திரம், அதனுடைய விருத்தி என்ன, அதற்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, சத்வ சந்திஹி பதாந்தே ஸ்திதாது தத்தத் வர்க்கீய பிரதம व्यञ्जनात् परस्य शकारस्य चकारो विकल्पेन आदेशो भवति किन्तु शकारात् परे स्वराः यरलव म नाः च அதாவது அதுக்கு அம்னு பேர். எதுக்கு? யகார ரகார லகார வகார மகார நகாரத்துக்கு அம் பவேயுன்னு சொல்றான். இதுதான் சத்வசந்தியினுடைய விளக்கம். சத்வசந்திக்கு என்ன சூத்திரம் இங்க கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா சஸ்சோட்டி அப்படிங்கிறது சூத்திரம். 22 ஃபுட் நோட்ஸ்ல 22ல இருக்கு பாருங்க. சஸ்சோட்டி அப்படிங்கிறது சூத்திரம். பதாந்தாது ஜெயா பரஸ்ய சஸ்ய சோவா சியாத் அடி. என்ன அர்த்தம் அதுக்கு? பதாந்தே ஸ்திதாது, பதாந்தத்தினுடைய பதஸ்ய அந்தே பதாந்தே ஸ்திதாது இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய வர்ணத்தை காட்டிலும் எனது தத்தத் வர்க்கீய பிரதம வெஞ்சனாது பரஸ்ய தத்தத் வர்க்கத்தினுடைய பிரதம வெஞ்சனம். பிரதம வெஞ்சனம் என்ன? க ச ட த ப. இந்த வெஞ்சனாது பரஸ்ய ஷகாரஸ்ய இந்த பிரதம வெஞ்சனத்தை காட்டிலும் பரமான ஷகாரத்துக்கு ஷகாரே ஷகாரஹ பவதி, ஷகாரத்துடைய ஸ்தானத்துல சகாரமானது வரப்போறது. எப்படி? விகல்பேன ஆதேசோ பவதி. விகல்பனா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? விகல்பனா வரும் வராமல் இருக்கும், ரெண்டு விதமான ரூபங்கள் சித்திக்கும். அதுக்குதான் விகல்பேன பேர். வான்னு சொல்லுவோம், இல்லைன்னா விகல்பேனன்னு சொல்லுவோம். ஆதேசோ பவதி. கிந்து ஆனா ஷகாராத் பரே ஸ்வராக, ஷகாரத்தை காட்டிலும் ஸ்வரம் பரமா இருந்துச்சுன்னா இந்த வர்ணங்களானது ஆதேசமா வரப்போறது. எப்படி பாருங்க, பிரதம வெஞ்சனம் என்னது நமக்கு தெரியும், க ச ட த ப. இந்த வர்ணங்கள் பிளஸ் அதுவும் கூட ஷகாரமானது அதுக்கு பரமா இருந்ததுனாக்கா இருக்கும் பட்சத்தில் ச அப்படிங்கிற வர்ணமானது ஆதேசோ பவதி விகல்பேன. ஞாபகம் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறா? வாக் பிளஸ் ஷரஹா. வாக்குன்னு சொல்லும்போது பிரதம வெஞ்சனம் பரமா இருக்கா? பிரதம வெஞ்சனம் பதாந்தத்தினுடைய அந்தத்துல இருக்கா? அதற்காட்டிலும் பரமான ஷகாரம் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அந்த பிரதம வெஞ்சனத்தினுடைய ஸ்தானத்துல என்ன வர போறதுன்னு சொல்றாவா அப்படின்னாக்கா வாக்கு பிளஸ் ஷரஹான்னு சொல்லும் போது ஒருவேளை அந்த விகல்பேன ஷகாரஸ்தானே சகாரம் வந்ததுன்னா என்ன வரும்? வாக்ஷரஹா. இல்ல அப்படின்னாக்கா வாக்ஷரஹா இது ரூபம் சித்தியது. வாக்கு பிளஸ் ஷரஹா வாக்ஷரஹா அथवा வாக்ஷரஹா இது ரெண்டு விதமான ரூபங்கள் சித்திக்கும். அடுத்தது என்ன கொடுத்திருக்கா? தச் பிளஸ் சிவஹா. தச் பிளஸ் சிவஹா அப்படிங்கிறது கடைசியில் என்ன இருக்கு? சகாரமானது பதாந்தத்துல இருக்கு. சகாரமானது பதாந்தத்துல இருக்கு. அதை காட்டில் என்ன பரமா இருக்கு? ச அப்படிங்கிறது பரமா இருக்கு. அப்ப என்ன ஆகும் ரூபம்? தச் சிவஹா அல்லது தச் சிவஹா. ரெண்டு விதமான ரூபம். மிருச்சு பிளஸ் சகடிகம். மிருச்சகடிகம். மிருச்சுன்னு சொல்லும்போது சகாரம் பதாந்தத்துல இருக்கு. ஷகடிகம் சொல்லும்போது ஷகாரம் பரமா இருக்கு. இப்ப அதனுடைய ஸ்தானத்துல என்ன வரணும்? ஷகாரஸ்ய ஸ்தானே சகாரஹாதேசோ பவதி விகல்பேன. அப்ப என்ன ரூபம்? ரெண்டு விதமான ரூபங்கள் சித்திக்கும். மிருச்சகடிகம் மிருச்சகடிகம் இது ரூபம் சித்தி. மதுலிட் பிளஸ் ஷேதே. என்ன இருக்கு? மதுலிட் ஷேதே. மதுலிட் பிளஸ் ஷேதே. மதுலிட் ஷேதே மதுலிட் ஷேதே இது ரூபத்தம். தச்சு பிளஸ் ஸ்லோகேன தச் ஸ்லோகேன அல்லது தச் ஸ்லோகேன.
தச்சு பிளஸ் ஸ்மஸ்ரு, தச்சு பிளஸ் ஸ்மஸ்ரு ஈக்குவல் டு தச் மஸ்ரு, தச் மஸ்ரு. தச்சு பிளஸ் ஸ்னா பிரத்ய இல்லையா? நா பிரத்ய என்ன இருக்கு ரூபம்? தச்னா பிரத்ய, தச்னா பிரத்ய. ரெண்டு விதமான ரூபங்கள் சித்திக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது? சத்வசந்தி. அதனுடைய சூத்திரம் என்ன? ஷஷ்சோட்டி பதாந்தாத் ஜெயா பரஸ்ய ஷஸ்ய சோவாஸ்யாத். இதுதான் அந்த சூத்திரம், அதனுடைய சூத்திரார்த்தம். பதாந்தே ஸ்திதாத் தத் வர்க்கீய பிரதம வஞ்சனாத் பரஸ்ய ஷகாரஸ்ய சகாரோ விகல்பேன ஆதேசோ பவதி. கிந்து ஷகாரத்தை காட்டிலும் பரேஸ்வராக என்ன வரும்? அப்போ பவேயு அப்படிங்கிறது தான் இந்த சத்வசந்திஹி அப்படிங்கிற சந்தியினுடைய உதாகரணங்களை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்நியத் உதாகரணம் வாக் பிளஸ் சஸ்ரம், வாக் சஸ்ரம், வாக் சஸ்ரம். தத்து பிளஸ் சுபம், தத் சுபம். விட்டு பிளஸ் சங்கர, விச்சங்கர. சச்சி பிளஸ் சீதலம், சச்சீதலம். சலச் பிளஸ் சுக, சலச்சுக. நஷ்யத்து பிளஸ் சாஸ்திரம், நஸ்யச்சாஸ்திரம். வித்வச் பிளஸ் ஸ்ரத்தா, வித்வச் ஸ்ரத்தா. தச்சு பிளஸ் ஸ்லாகணம், தச் ஸ்லாகணம். ஏதச் ஸ்வஸ்தனம், ஏதச் ஸ்வஸ்தனம். தச்சு பிளஸ் ஸ்மசானம், தச் ஸ்மசானம். ரெண்டு விதமான ரூபங்கள். ஏனாக விகல்பேனன் போட்டதுனால. இதெல்லாம் அந்நியத் உதாகரணாணி. எதுக்கு? சத்வசந்திஹி அப்படிங்கிற சந்தி. சகார ஷகாரஸ்ய ஸ்தானே சகாரஹ ஆதேசோ பவதி விகல்பேன. சூத்திரம் என்ன? சச்சோட்டி அப்படிங்கிற சூத்திரம். பதாந்தாத் ஜெயா பரஸ்ய ஷஸ்ய சோவாஸ்யாத் அடி அப்படிங்கிறது அந்த சூத்திரத்தினுடைய விருத்தி. இதை தொடர்ந்து நம்ம அடுத்தது பார்க்க போற சந்தி என்ன சந்தி அப்படின்னாக்கா துகாகம சந்திஹி. அடுத்த சந்தி துகாகம சந்திஹி அப்படிங்கிறது. இதோட இந்த வெஞ்சன சந்தி முடியறது. துகாகம சந்திஹி என்ன? துகாகம சந்திஹி அப்படின்னாக்கா ரஸ்வாது ஸ்வராத் சகாரே பரே தயோர் மத்தியே சகார ஆகமஹ பவதி. தீர்காது பதாந்தாத்து விகல்பேன பவத். ரெண்டு விதமான விஷயங்களை கொடுக்கிறார். ரெண்டு விதமான விஷயங்களை கொடுக்கிறார் நமக்கு. என்னென்ன பாருங்க. துக்வாஸ்யாத் சூத்திரம் என்ன? பதாந்தாத்வா. சூத்திரம் என்ன? துகாகமஹாஸ்யாத் சேச்ச அப்படிங்கிற சூத்திரமும் இருக்கு. பதாந்தாத்வா அப்படிங்கிற ரெண்டு சூத்திரத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். சேச்ச அப்படின்னா ரஸ்வஸ்ய சே பரே துகாகமஹாஸ்யாத். அடுத்தது பதாந்தாத்வா அப்படிங்கிறதுனால தீர்காத்து பதாந்தாத்து சே பரே துக்வாஸ்யாத். இதுதான் சேர்த்து மேல அங்க பேராகிராஃபா கொடுத்துட்டா. இந்த ரெண்டு சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை மேல ஒரே இதுவா பார்த்து நமக்கு கொடுத்துட்டா. என்ன சூத்திரங்கள்? துகாகமத்துக்கு சூத்திரம் என்ன? துகாகம சந்திஹினா சேச்ச அண்டு பதாந்தாத்வா. சேச்சன அர்த்தம் ரஸ்வஸ்ய சே பரே, ரஸ்வத்தை காட்டிலும். ரஸ்வன்னா என்ன அப்படின்னாக்கா அர்த்த மாத்திரா இல்லையா? சாரி, ஏகமாத்திரா. ஏகமாத்திரா காலத்தை உடையது ரஸ்வம். அந்த ரஸ்வத்தை காட்டிலும் ஸ்வரத், ஸ்வராத்து ஸ்வரத்தை காட்டிலும் பரமான. சகாரே பரே தயோர் மத்தியே அதற்கு இடையில. சகார ஆகமஹா, ஆகமனா வந்து சேரும். மித்ரவத்து ஆகமஹா, ஆதேசகன எடுத்துரும். ஆகமனா வந்து சேர போறது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு சூத்திரமும் கொடுத்ததுனால பதாந்தாத்வா அப்படிங்கிற அந்த சூத்திரத்தினால என்ன இருக்கு? தீர்காத்து பதாந்தாத்து விகல்பேன சேபரே துக் வாஸ்யாத். விகல்பனால வா, வானா அல்லது, வந்தாலும் வரம் வராகட்டி அதுவும் பரவாயில்ல, ரெண்டுமே கரெக்டானதுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறார். ரஸ்வாது ஸ்வராது சகாரே பரே தயோர் மத்தியே சகாரஹ ஆகமஹ பவதி. தீர்காத்து பதாந்தாத்து விகல்பேன பவதி. எப்படி? நித்தியமா இருந்தா எப்படி, விகல்பமா எப்படின்ற ரெண்டு உதாரணம் பார்த்தா போதும் இல்லையா? முதல் சொன்ன அந்த சேச்ச அப்படிங்கிறது நித்தியமா வருது. பதாந்தாத்வா
அப்படிங்கிற சூத்திர பிரகாரம் விகல்பேன பவத், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ரெண்டுமே துகாகமஹா தான். என்ன அப்படின்னாக்கா என்ன வர்ணம் வருது பாருங்க அப்படின்னாக்கா அந்த சகாரம் ஆகமமா வர போறது. எப்படி நித்தியமான்னு சொல்லும்போது ரஸ்வஸ்வரஹா பிளஸ் ச. ரஸ்வஸ்வரம் என்ன இருக்கு விருக்ஷ, எப்படி முடியுது கடைசியில ரஸ்வஸ்வரம் அகாரம் இருக்கு, அது ரஸ்வமா இருக்கு. பக்கத்துல என்ன இருக்கு சாயான்னு சொல்லும்போது பரமா சகாரம் இருக்கு. அப்ப என்ன வரும் விருக்ஷ பிளஸ் சாயா. சூத்திரம் என்ன சேச்ச ரஸ்வஸ்ய சேபரே துகாகமஹா சியாத் அப்படிங்கிறது சூத்திரம். அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கா விருக்ஷா பிளஸ் சாயா என்ன வரும் ரூபம் விருக்ஷாயா. இது ரூபம் சித்தியதி, இது நித்தியமா வரும். சேச்ச அப்படிங்கிற சூத்திரம் மூலமா சகாரம் ஆகமா வருது. எப்படி வருது நித்தியமா வருது. சரி, அடுத்தது என்ன பார்த்தோம் பதாந்தாத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். அதுவும் துகாகம விதாயக சூத்திரம் தான். அதுல என்ன சொல்லியிருக்கா தீர்காத்து பதாந்தாத்து சேபரே துக் வா சியாத், வானால விகல்பேன. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறா பாருங்க. தீர்க்க பதாந்தம் எப்படி இருக்கு சிகரிணி, அந்த பதத்தினுடைய அந்தத்துல தீர்க்கமான வர்ணம் இருக்கு, ஈகாரம் இருக்கு சிகரிணி. சரி, பிளஸ் என்ன இருக்கு சந்தஹா, சகாரம் இருக்கு பரமா. இப்போ சகாரம் ஆதேசமா வரணும். எப்படி வரணும் சிகரிணி சந்தஹா, சிகரிணி இச்சந்தஹா அல்லது சிகரணி சந்தா அப்படியே வரலாம். ஏன்னா விகல்பேனன்னு சொல்லிடுவோம்ல நம்ம. நித்தியமா ஒரு எக்ஸாம்பிள் விருக்ஷா பிளஸ் சாயா விருக்ஷாயா. விகல்பேனன்னு சொல்லும்போது சிகரணி பிளஸ் சந்தஹா சிகரணி சந்தஹா சிகரணி சந்தஹா, இது ரூபத்வயம் சித்தியது. அந்நத் உதாகரணானி சம்ஸ்கிருத பிளஸ் சாத்திரஹ சம்ஸ்கிருத சாத்திரஹ, ஸ்வேத பிளஸ் சத்திரம் ஸ்வேதச்சத்திரம், அக்ஷர பிளஸ் சந்தசஹ அக்ஷரச்சந்தசஹ, காரிய பிளஸ் சலம் காரியச்சலம், சுப்ர பிளஸ் சவிஹி சுப்ரச்சவிஹி, கிருஹ பிளஸ் சாதனம் கிருஹச்சாதனம், மாணவ பிளஸ் சாயா மாணவச்சாயா, சூக்ஷ்ம பிளஸ் சித்ரம் சூக்ஷ்மச்சித்ரம், தீர்க்க பிளஸ் சுரிகா தீர்க்கச்சுரிகா, விருக்ஷ பிளஸ் சேதः விருக்ஷச்சேதः, ச பிளஸ் சத்ரः சச்சத்ரः, संस्कृत प्लस छाया संस्कृत छाया, मातृ प्लस छाया मातृ छाया, एतरेय प्लस चांदोग्ये एतरे चांदोग्ये, पदवी प्लस छात्राः पदवी ஏன்னா இது தீர்க்கம். சிகரணி சந்தஹா மாதிரி பதாந்தாத்வா சூத்திரம் அப்படிங்கிறதுனால விகல்பேன பதவி பிளஸ் சாத்ராஹ பதவி சாத்ராஹ அथवा பதவி சாத்ராஹ, மாத்ரா பிளஸ் சந்தஹா தீர்க்கம் இருக்கு, மாத்ரா நெடிலா இருக்கிறதுனால மாத்ரா சந்தஹா மாத்ர சந்தஹா ரூபத்வயம் சித்தி. சோ இது துகாகம சந்திஹி. துகாகம சந்திக்கு ரெண்டு சூத்திரம் என்ன, ஒன்னு சேச்ச அது நித்தியமா வரும், ரஸ்வஸ்ய சேபரே துகாகமஹா ஸ்யாத், உதாரணம்னா விருக்ஷாயா நித்தியமா. சரி, இன்னொன்னு என்ன துகாகம விதாயக சூத்திரம் பதாந்தாத்வா, தீர்காத் பதாந்தாத் சேபரே துக் வா ஸ்யாத் விகல்பேன. தீர்கா தீர்க்க பதாந்தம் என்ன சிகரணி பிளஸ் சந்தஹா சிகரணி சந்தஹா. ரொம்ப சுலபமான விஷயங்கள். சந்தின்னு எடுத்தனாலே ஒரு ஒரு சந்தியும் ரொம்ப எளிமையா புரியணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாம்பிள்ஸை நல்லா கோத்ரூ பண்ணணும், தரவா எழுதி பார்க்கணும், படிச்சு பார்க்கணும், சொல்லி பார்க்கணும் இல்லையா, சிந்தனை பண்ணணும். சூத்திரம் என்ன, அந்த சூத்திரத்தினுடைய விருத்தி என்ன, இந்த சூத்திர பிரகாரம் அந்த மேல இருக்கக்கூடிய டெஃபினேஷன் அதுக்கு பொருந்தருதா, அந்த டெஃபினேஷன் பிரகாரம் இந்த உதாரணம் வருதா அப்படிங்கிற விஷயங்களை நாம சரிவர உட்காந்து நம்ம நல்லா தரவா கோத்ரூ பண்ணோம்னாக்கா ரொம்ப சுலபமா இருக்கும், கஷ்டமே கிடையாது. பாருங்க 4 பிரகரணங்களை அப்படியே முடிச்சுன்னு வந்துட்டோம். சோஃபா நம்ம 4 பிரகரணங்களை அழகா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சின்ற விஷயங்கள் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னாக்கா இண்டெக்ஸ்ல பார்த்தா நிறைய இருக்கும், இண்டெக்ஸ்ல நிறைய இருக்கும், பட் நமக்கு என்ன தெரியறதுன்னு பார்த்தா கம்மியா இருக்கும். நல்லா பாருங்க, 21 வகுப்புகளை நம்ம வாசிச்ச டாபிக் என்னென்ன, அக்ஷரம்னா என்ன, அக்ஷரங்களுடைய விபாகம்னா என்ன, ஸ்வரம்னா என்ன, அதே மாதிரி அயோகவாகம்னா என்ன, வெஞ்சனம்னா என்ன, ஸ்தானானி
பிரயத்னாः மாகேஸ்வரசூத்ராணி சந்திः சந்திபேதாः என் சந்தி யாந்தாவாந்ததேச சந்தி குணசந்தி விருத்தி சந்தி சவர்ணதீர்க்க சந்தி பூர்வரூப சந்தி பரரூப சந்தி பிரகிருதிபாவ சந்தி ஸ்டுத்வ சந்தி ஸ்டுத்வ சந்தி ஜஸ்த்வ சந்தி சத்வ சந்தி அனுநாசிக சந்தி அனுஸ்வார சந்தி பரசவர்ண சந்தி யமுடாகம சந்தி பூர்வ சவர்ண சந்தி சத்வ சந்தி துகாகம சந்தி. இவ்வளோ விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையே நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். முதல்ல இவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருக்கோம். சாதாரண விஷயம் இல்லை. பரீட்சைன்னு வரும்போது தான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறோம் இல்லையா? ஆனால் படிக்கிறதுனோ பார்த்தேன்னா ஒரு ஒரு வகுப்புலையும் ஒரு டாபிக் இல்லைனா 2 டாபிக், ஒரு சந்தி இல்லைனா 2 சந்தி தான் எடுத்துக்கிறோம். ரொம்ப லகுவாக தான் இருக்குது பார்க்கும் பொழுது. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயம்தான் ரொம்ப கம்மியாக இருக்கு. வகுப்பை விட ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நம்ம எழுதணும். எழுதுறதோடு இல்லாமல் படிக்கணும். படிச்சுட்டு அந்த சந்திக்கு என்ன சூத்திரம், அதனுடைய விருத்தி என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன சூத்திரம், அந்த சந்தியினுடைய எக்ஸாம்பிள் என்ன, இப்படி மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த சந்தி அப்படிங்கிறது நம்ம வசமாகும். இப்போ நம்ம படிக்கிறதுனா ஒரு சின்ன புஸ்தகத்தை எடுத்து தான் படிச்சுட்டு இருக்கோம். சந்தின்றது பெரிய ஓஷன். அது லகு சித்தாந்த கௌமுதியும் சித்தாந்த கௌமுதியும் பார்த்தெல்லாம் பெரிய ஓஷன் அது. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கா, நமக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டு இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை நமக்கு டெக்ஸ்ட் எடுத்து இதில் நம்ம லௌகிக விவகாரத்தில் இருக்கக்கூடிய சந்திகள் என்னென்ன, அதை மாத்திரம் நம்ம எப்படி பிரயோகம் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் இங்கே உதாரணமாக காண்பிச்சிருப்பாளே தவிர இதெல்லாம் நமக்கு காவியங்களாக வாசிக்கும் பொழுது பயன்படும் இல்லையா? ஸ்லோகம் படிக்கணும், அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியணும்னாக்கா பதங்கள் பதச்சேதம் பண்ணும்பொழுது தான் தெரியும். ஓ, இது இப்படி ஸ்பிளிட் பண்ணணும், இது இப்படி ஜாயின் பண்ணணும், இது சமஸ்த பதமாக இருக்குது, இது சாமானிய பதமாக இருக்குது, இது விசேஷ பதமாக இருக்குது, இது அவ்யய பதம் அப்படிங்கிறது நமக்கு பதச்சேதம் பண்ணும்போது தெரியும். அதே மாதிரி சந்தினும் போது இது வந்து இப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அதனால் இது வரைக்கும் சோஃபா நம்ம 4 பிரகரணங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ வகுப்பு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு பிரகரணம் மாத்திரம் இருக்கு. அது ஸ்வரசந்தின்னு சொல்லக்கூடிய கடைசி, விசர்க சந்தின்னு சொல்லக்கூடிய கடைசி டாபிக். அதுலேயே வந்து ஒரு 5 டாபிக் இருக்கு. சகாரஹா இல்லையா, ஜிக்வா மூலியா உபபத்மானியஸ்ச ரேஃபஹா லோபஹா அண்டு உகாரஹா. இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம்னாக்கா சந்தி அப்படிங்கிற அந்த சம்ஸ்கிருத பாரதியோட புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பூர்த்தி பண்ணிடலாம். ஸோ இன்றைய தினத்திற்கான சந்தி ஆகிய 2 விஷயங்கள், சத்வ சந்தி அண்ட் துகாகம சந்திஹி, அதற்கு என்ன சூத்திரம் இதற்கு என்ன சூத்திரம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி நம்ம காண்பிச்சு கொடுத்துருக்கோம். இங்கே உட்காந்து நான் குரூப்பில் போடுறேன், ஹோம்ஒர்க் பண்ணுங்கோ, எழுதி பாருங்கோ, ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. பழைய வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும் போது கோத்ரூ பண்ணுங்க. தாசன், தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.